இல்லை இப்போ எஸ்வி சேகர் எந்த கட்சியில் இருக்காருங்க? இல்லை எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியா? அவர் அதிமுகவில் இருந்தார், பாஜகவில் போனார். இப்போ திமுகவினுடைய, அதாவது சில பேர் இப்போ யூடியூபர்ஸ் கூட இருக்காங்க இல்லையா, திமுகவில் இல்லாமல் திமுகவுக்காக முட்டு கொடுக்குறவங்க, அது மாதிரி இருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, விஜய் 234 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணுன்றதை அவர் முடிவு பண்ணுவாருங்க. இவ்வளோ பண்ணுறவருக்கு அது தெரியாதா? எஸ்வி சேகர் ஏன் இலவச ஆலோசனை சொல்கிறாரு? ஆனந்த் என்ன பண்ணுவார் அல்லது வேறு யார் என்ன தட் இஸ் தேர் ஓன் பிஸ்னஸ்ஸு. தாவேக்கா அவங்க கட்சியை 26 முதன்மையான கட்சியாக மாற்றுறதுக்கு என்ன வேலைன்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. எஸ்வி சேகர் என்ன அன்கால்டு ஃபார் அட்வைஸ்லாம் கேட்குறாங்களா? இல்லை இவர் என்ன உண்மையிலே ஒரு நோக்கம் தாவேக்கா ஜெயிக்கணும்னா? அப்படின்னா ஏன் நேற்று 7வது